இதில் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுதுன்னா, ஏரியா பார்த்தோம்னா நம்ம இந்தியன் ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் வந்து எதுவும் பெருசாக ஒன்றும் சேஞ்ச் கிடையாது. இந்த சேம் 328.73 மில்லியன் ஹெக்டேர் தான் இப்பயும் இருக்குது. 1951 நம்ம அட் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்லேயே இருந்தது. பட் ஆனால் என்ன அதே அளவில் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ் தான் நமக்கு இருக்குது. என்ன சேஞ்ச் ஓவர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 37 crore இருந்தது, இப்போ 127 crore இருக்குது. தேவர் இரிகேஷன் ஏரியா வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம், ஃபுட் கிரெயின் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம், பல்சஸ் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம், எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசன் வந்து இதுதான். we are using 165 million tons of equivalent oil நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இவ்வளவு எனர்ஜி நம்ம யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த ஏரியாவில் நம்மளால் இவ்வளவு ப்ரொடக்டிவிட்டியை அச்சீவ் பண்ணி இவ்வளோ பாப்புலேஷனுக்கு நம்மளால் ஃபீடை ப்ரொடக்ஷன் பண்ண முடிஞ்சது. இவ்வளோ எனர்ஜி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டது. இந்த எனர்ஜி நம்ம இனிமேல் எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான இதுதான் இது. இந்த எனர்ஜி யூசேஜ் அப்படிங்கிறப்பயே வந்து நம்ம வி ஆல் நோ தட் பயாலஜிக்கல் சிஸ்டமில் வந்து அந்த எனர்ஜியை வந்து எப்படி யூஸ் பண்ணுதுன்னா, யூஸிங் ரொம்ப ரினியூவபிள் எனர்ஜியாக தான் யூஸ் பண்ணும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் திஸ் திங் ப்ரைமரி ப்ரொடியூசர் ஃபோட்டோசிந்தட்டிக் எனர்ஜிலேருந்து எடுத்துருக்கோம். அதுக்கப்புறமே ஹெட்ரோட்ராப்ஸ் அதிலேருந்து இது பண்ணும். ஸோ பயாலஜிக்கல் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி நம்மளுடைய ப்ராப்ளம்ஸை அட்ரஸ் பண்ண முடியுமா? இதோடைய எனர்ஜிஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ஃபுட் ப்ரொடக்ஷன் நம்ம அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ வந்து நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த கான்செப்ட் ஆஃப் அக்ரோ இக்காலஜி இதெல்லாம் வந்து இப்போ இதாக ஆரம்பிச்சது. இப்போ டேக் இட் ஃபார் எக்ஸாம்பிள், ஹனி பீ வந்து ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு ஈகோசிஸ்டம் பெனிஃபிட்டை வந்து நம்ம வேற இது மூலமாவது டிரைவ் பண்ணணும்னா அதுக்கு எவ்வளவு எனர்ஜி அது எக்ஸ்பென்சேஷன் ஆகும் நினைச்சு பாருங்க. ஒரு பாலினேட்டர், ஒரு பாலினேஷன் சர்வீஸே நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது ஹனி பீயை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அதை வந்து வேற ஒரு மூலமா நம்ம வந்து பாலினேஷன் ஆக்டிவிட்டி பண்ணணும்னா யூ நீட் டு ஸ்பெண்ட் சம் ஆஃப் எனர்ஜி அந்த பாலினேஷன் பண்ணணும் அப்படின்னா. அப்போ அந்த எனர்ஜி நீங்கள் எங்கேருந்து எடுக்க போறீங்க? அது ஃபாசில் ஃபியூல் ஆக போதோ இருந்தாதோ. ஸோ இப்போ எர்த்வார்ம் எடுத்துக்கிறோம். எர்த்வார்ம் டஸ் அ ப்ளவிங் ஆக்டிவிட்டி. இப்போ இந்த எனர்ஜி நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு என்ன அந்த சேம் லெவல் ஆஃப் ப்ளவிங் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன எனர்ஜி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு வேற என்ன ஆல்டர்னேட் இருக்கா? All this biodiversity, you see the microbes, nematodes, insects, earthworms, honeybee, even the birds, இதெல்லாம் வந்து they are utilizing their own energy to do our own food production. நம்ம அதை இன்டகிரேட் பண்ணி பண்ணுறோம். அதுதான் வந்து ரோல் ஆஃப் அசோசியேட்டட் பயோடைவர்சிட்டி. அதில் ஒரு இதுதான் இன்னைக்கு நம்ம வந்து மைக்ரோப்ஸ் வந்து எப்படி இது பண்ணிக்கிறது. ஸோ இன் கேஸ் ஆஃப் இப்போ நம்ம பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சரில் வந்து நிறைய மைக்ரோப்ஸோட ரோலை வந்து ரிசர்ச்சில் வந்து வந்துக்கிட்டே இருக்கு. ஈவன் கேஸ் ஆஃப் நியூட்ரியன்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இன்னைக்கு பார்த்தோம்னா எல்லா மேக்சிமலைசேஷன் பார்த்தோம்னா ஆல் கம்ஸ் ஃப்ரம் பயோடைவர்சிட்டி தான். ஒன்று மைக்ரோபியல் டிரைவ்டாக இருக்கும், இல்லை பொட்டானிக்கல் டிரைவ்டாக இருக்கும், இல்லைன்னா இந்த மாதிரியான இதில் இருந்து தான் இப்போ வந்து வருது. நாட் என்ன ஃப்ரம் ஒரு ஓல்டு மாடல் இல்லாமல் இப்போ நிறையா எனர்ஜி என்சைம் டிபெண்ட் ஆக்டிவிட்டிஸ் தான் இதாகிட்டே இருக்கு. அதில் ஒன்று தான் நம்ம பார்க்க போகிறது அசோஸ்பெர்லம், பாஸ்போபாக்டர், ரைசோபியம், அஸ்டோபாக்டர். இது இல்லாமல் இன்னும் நிறைய மைக்ரோப்ஸ் இருக்குது. ட்ரைகோடோமாஸ், சூடோமோனாஸ், பெவேரியா, வெட்டிசீலியம், மெட்டாரேசியம். இது எல்லாமே we are மேனுஃபேக்சரிங். இங்கே எங்களோட யூனிட்டில் வந்து இது எல்லாமே மேனுஃபேக்சரிங் நடக்குது. we are manufacturing அசோஸ்பெர்லம், அசோட்டோபாக்டர், ரைசோபியம், பாஸ்பர். சரி, இதெல்லாம் என்ன? வாட் இஸ் திஸ் திங்? அசோஸ்பெர்லம் இட் இஸ் அ நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பயோஃபர்டிலைசர். ஸோ இதோட ரோல் என்ன அப்படின்னா, it fixes the atmospheric nitrogen and keeps to the plant nutrient without depending on any fossil fuel. நீங்கள் எதுவும் ஃபாசில் ஃபியூல் எனர்ஜி எதுவுமே அது டிபெண்ட் பண்ணுறது இல்லை. இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் ஒன்லி அந்த பிளான்ட்டோட இருக்கக்கூடிய எக்ஸூடேட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் இருந்து அப்புறம் அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி பிளான்ட்டுக்கு திரும்ப கொடுக்குது. ஸோ இதை பார்க்குறப்ப அந்த எனர்ஜி யூசேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபிஷியன்ட் சிஸ்டம். அசோஸ்பெர்லத்தை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபார்மிங்கில் போகிறப்ப இட் கேன் பி கால்ட் அஸ் அ கிளைமேட் ஸ்மார்ட். ஏன்னா நீங்கள் வந்து யூஆர் நாட்
using any other external energy. நீங்கள் ஒரு ரினியூவபிள் எனர்ஜி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் பாஸ்போபாக்டர். தட் டிஏபி மேனுஃபேக்சரிங்கில் எவ்வளோ தூரத்துக்கு வி நீட் ஒரு சல்ஃபியூரிக் ஆசிட் ப்ரொடக்ஷன் பண்ணணும். அப்புறம் ஒரு ராக்கை வந்து யூ ஹேவ் டு ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஃபார் ஆஃப் பிளேஸ் டு பிளேஸ், இந்த மாதிரி மொபிலைஸ் பண்ணி ஆக வேண்டியிருக்கு. இதெல்லாம் பண்ணால் தான் வந்து யூ கேன் கெட் அ டிஏபி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ். அதே மாதிரி தான் பொட்டாஷ், இட் ஹேஸ் டு பி நிறைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூ ஹேவ் டு ஸ்பெண்ட். ஒரு ரீஜன் கொண்டு வரணும்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் நிறைய யூ ஹேவ் டு பர்ன் த பெட்ரோல் அண்ட் டீசல் ஸோ தட் இட் கேன் பி மொபிலைஸ்ட். அதே நம்ம இப்போ இந்த இது எல்லாத்தையுமே இந்த மைக்ரோபியல் ஸ்பீசிஸ் கேன் டூ. அதே மாதிரி தான் பாக்டீரியல் சில பாக்டீரியல் ஸ்பீசிஸும் தேர் டூயிங் ஃபார் பெஸ்ட் கண்ட்ரோல்லையும் டிசீஸ் கண்ட்ரோல்லையும். These are all the list of bacterial fungal species that are used as a pesticide and fungicide, and these are registered in India. இந்தியாவில் வந்து இது எல்லாத்தையுமே அலௌட் ஆகிருக்கு. இது எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு கெமிக்கல்ஸ்க்கு ஆல்டர்னேட்டாக ஒரு ரேஷனல் ஃபார்மிங் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ பயோஃபர்டிலைசர்ஸில் வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். யூ ஸ்டடிட் அபவுட் அசோஸ்பெல்லம், பாஸ்போபாக்டர். Now you might have learned about Pretoria aurantius, potash mobilizer, and even some mycorrhiza. But of late, ஒரு பெரிய importance now is shown for organic carbon. அதுலேயும் சில மைக்ரோப்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. We call it as a WBC decom in microbial culture. The role of organic carbon இந்த சாயில் கார்பன்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டீலிங் அபவுட் பயோஃபர்டிலைசர்ஸோடைய ஃபீல்டு எஃபிகசி எல்லாத்தையுமே வந்து எது டிட்டர்மைன் பண்ண போகுதுன்னா சாயிலில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் கார்பன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து பயோஃபர்டிலைசரோட எஃபிஷியன்சி வந்து இதாகும். whatever the biofertilizer that you apply, it has to grow in the soil and also it get colonized in the plant roots. இது எல்லாமே காலனைஸ் ஆகணும்னா அங்கே வந்து நம்ம வந்து சாயிலில் வந்து கார்பன் அதிகமாக இருக்கணும். ஸோ இதுலேயும் சில மைக்ரோப்ஸ் ஆர் பீங் யூட்டிலைஸ்ட். some of the microbes that can fastly decompose the plant residue waste எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா பேர்ன் பண்ணுறாங்க. அந்த பேர்ன் பண்ணாமல் அதை வந்து இது கேன் decompose and utilize it. Some cellulose degraders, cellulose degraders, நிறைய mixed microbials வந்து யூஸ் பண்ணி you can decompose the organic waste and it can be used as fertilizer. This fertilizer in the fertilizer organic manure based fertilizer லாம் வந்து எதுக்கு டைரக்டான ஃபர்டிலைசர் அப்படின்ட்டு இது பண்ணணும்னா நாட் ஒன்லி ஃபார் நியூட்ரிஷன் கிவிங் சம் நியூட்ரியன்ட் லெவல், பட் ஆனால் மேஜராக இது எதுக்குன்னா இது வந்து இட் இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் அ ஃபுட் ஃபார் த மைக்ரோப்ஸ் present in the soil. இந்த சாயில் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸுக்கு தான் இது வந்து ஒரு பெரிய ஃபுட்டாக இருக்க போது. இதுதான் எனர்ஜி சோர்ஸ். All this organic matter that is going to be deposited in the soil, all derived from the plant material, this is going to be the energy source that is going to drive this farming. This is a Haber process. Everybody knows that by the Haber process வந்த பிறகு தான் வந்து ஒரு பெரிய பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனே நடந்தது. Without Haber process we may not be able to capture the atmospheric nitrogen into the soil. ஒரு அம்மோனியா ஃபார்மேஷன் அப்படிங்கிறது ஒரு நடந்திருக்காது. அந்த அம்மோனியா நடந்திருக்கலன்னா இவ்வளோ பாப்புலேஷன் இங்கே இருக்குமா அப்படிங்கிறது பெரிய பெரிய டவுட். அவ்வளோ பாப்புலேஷன் வந்து இங்கே ட்ரைவ் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து இந்த ஒரு ப்ராசஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ப்ராசஸ் பாருங்களேன், நீங்கள் நைட்ரஜன் ப்ளஸ் இது அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனையும் ஹைட்ரஜனையும் வந்து நீட் அ ட்ரமண்டஸ் டெம்பரேச்சர் அண்ட் அட்மாஸ்பியர் ப்ரெஷர். இந்த இவ்வளவு ப்ரெஷர் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் கொடுத்தா தான் யூ கேன் மேக் இட் as a granulated and form an ammonia so that it can be applied in the soil. Plant systems can absorb the nitrogen in ammoniacal form only through the roots, not through the leaves, unlike in the carbon மாதிரி அப்சார்ப் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம நைட்ரஜனை வந்து அட்மாஸ்பியரில் இருக்கிற நைட்ரஜனை we have to bring to the move it to the atmosphere to the soil.
அப்போ எந்த இதையும் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வி ஆர் கோயிங் டு டிரான்ஸ்போர்ட், அப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் நீட்ஸ் லாட் ஆஃப் எனர்ஜி. அதே தான் இங்கேயும் நடக்குது. இங்கே இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜன்கிறதும் பார்த்தோம்னா இட்ஸ் அதோட பாண்ட் வந்து பிரேக் பண்ணி அமோனியா ஃபார்மாக மாற்றுறதுக்கு வந்து இட் நீட் அ லாட் ஆஃப் எனர்ஜி. ஸோ ஹவு மச் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறத பாருங்க, இவ்வளோ எனர்ஜி இஸ் நீடட் டு ப்ரொடியூஸ் ஒன் டன் ஆஃப் அமோனியா. இந்த இவ்வளோ எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணோம்னா இட் இஸ் கோயிங் டு ரிலீஸ் கார்பன், கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் தான் வரப்போகுது. இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் வந்ததுனாலே திரும்ப நமக்கு வந்து கிளைமேட் சேஞ்சு இந்த மாதிரியான இம்பேக்டும் வர்றதுக்கு ஒரு இதாக. ஸோ இது நம்மளால் வந்து தவிர்க்க முடியாமல் ஆகிட்டு போச்சு. நமக்கு வந்து அமோனியாங்கிறது ரொம்ப தேவைப்படுது ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கு. பட் ஆனால் அந்த அமோனியா ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கு தேவைப்படுற அமோனியாக்காக வி ஆர் கோயிங் டு பர்ன் த நேச்சுரல் கேஸ். இந்த நேச்சுரல் கேஸ் பர்ன் பண்ணுறதுனால கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனாலேயே ஃபுட் ப்ரொடக்ஷன் திரும்ப வந்து பாதிக்கும். ஸோ வி சி தட் இட் இஸ் தேர் இஸ் சம் விசியஸ் சைக்கிள். நம்மளே போய் ட்ராப் ஆகிற மாதிரி இருக்குது. ஃபுட் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கு, திரும்ப அப்புறமேல அதே ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து குறையுது, திரும்ப ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை நோக்கி நம்ம போயிட்டு இருக்க மாதிரி. ஸோ இந்த இதில் தான் நம்ம வந்து பார்க்குறோம் வாட் த பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் கேன் டூ. அசோஸ்பைர்லம், these are and rhizobium, they have an enzyme system. இதில் இருக்கக்கூடிய கேட்டலிஸ்ட்டுக்கும் இதில் இருக்கிற ஒரு கேட்டலிஸ்ட்டும் கொஞ்சம் வித்தியாசம். these are biological catalyst. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த நைட்ரஜனஸ் என்சைம் வந்து எனர்ஜி எப்படி யூஸ் பண்ணுதுன்னு பாருங்க. இது வந்து 500 டிகிரி சென்டிகிரேட் 200 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் தேவைப்படு நேச்சுரல் கேஸ். ஏர் பார்த்தீங்கன்னா வெறும் ஏடிபி மாலிகுல் தான், 16 ஏடிபி மாலிகுல். இந்த ஏடிபி அப்படிங்கிறது எங்கேருந்து வரும்? வீணோ அது தான். ஏடிபி வேணும்னா நம்ம வந்து இதுதான் வேணும். ஸோ நீ எவ்வளவு சாயிலில் வந்து நம்ம கார்பன் சேர்க்குறோமோ இப்போ அவ்வளவுக்கு அவ்வளவு மைக்ரோப்ஸ் வந்து அங்கே வந்து வளர்கிறதுக்கு வாய்ப்பாகுது. அவ்வளோ அந்த கார்பனில் இருந்து தான் மைக்ரோப்ஸ் டிரைவ் திஸ் ஏடிபி, அந்த எனர்ஜிக்கான இது கிடைக்குது. ஸோ ஃபார் ஈச் 2 molecule of ammonia you need a 16 ATP. This ATP is a renewable energy. இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபாசில் ஃபியூல் எதுவும் பெரிய இதாக இல்லை. இட் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் அ பிரைமரி ப்ரொடியூசர். ஒரு எனர்ஜி சிஸ்டத்துலேருந்து வந்திருக்கலாம், பிளான்ட் டிரைவ்டு எனர்ஜியாக இருக்கும். அதில் இருந்து அப்புறமா டிகம்போசிஷன் மூலமாக இதில் அந்த எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக அந்த எனர்ஜி வந்து வருது. ஸோ இப்போயும் இதுலேயும் வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன் நடக்குது, இங்கேயும் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் நடக்குது. Here you are utilizing an energy, fossil fuel energy, but here you are using a renewable energy. So இதை தான் rational farming அப்படின்னா. So here you are using இதுதான் biofertilizers accomplish. So this thing has to இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு நியூட்ரியன்ட்லையும் you can see how this thing can happen. You see in the case of phosphorus, the same thing தான். phosphorus பார்த்தோம்னா phosphorus is available only in rocks. ஸோ ஏற்கில் சில ஏரியாவில் தான் phosphorus availability ஹெவியாக இருக்குது, சில ஏரியாவில் வந்து availability இல்லை. பட் இன்ட்ரெஸ்டிங் திங் இஸ் தட் வித் phosphorus, phosphorus-ஓட ஹிஸ்ட்ரி இன் ஃபர்டிலைசர் அண்ட் இதை பார்க்குறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஈவன் ஸ்லேவ் ட்ரேடுக்கும் கூட இந்த பாஸ்பரஸ் ஃபர்டிலைசர் சர்ச்சும் வந்து ஒரு பெரிய ஒரு ரோல் இருந்திருக்கு. பிகாஸ் திஸ் ஆஃப் த பாஸ்பரஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்டிலைசர். ஹேபர் ப்ராசஸில் நைட்ரஜன் வர்றது வந்து செகண்ட் ஃபர்டிலைசர் தான். அதுக்கு முன்னாடி பாஸ்பரஸ் யூட்டிலைசேஷனை வந்து யூரோப்பியன்ஸ் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. குவானாஸ்லேருந்து யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் சில ராக்ஸ்லேருந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த குவானாஸோட சர்ச் பண்ண ஆரம்பிச்சது பேர்ட்ஸோட ட்ராப்பிங்ஸில் இருக்கக்கூடிய இந்த இதை யூஸ் பண்ணுறப்ப தே ட்ராவல்டு லாட் டு தேடி தீவுகளை தேடி ஐலாண்ட்ஸை சர்ச் பண்ணி போகிறாங்க. அந்த ஐலாண்ட்ஸை சர்ச் பண்ணி போனால் அந்த ஐலாண்ட்ஸில் வந்து சீ பேர்ட்ஸ் வந்து குவானா ட்ராப்பிங்ஸ் வந்து டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஒரு 1 lakh இயர்ஸாக பேர்ட்ஸ் எவ்வளோ வருஷமாக மோர் தென் 20 or 30,000 இயர்ஸாக இருந்த பேர்ட்ஸோட ட்ராப்பிங்ஸ் எல்லாமே அங்கே டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் இது வந்து ஹீப் ஆயிருக்கு ராக்ஸில். அதை சுரண்டி எடுத்து தான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஃபெர்டிலைசர். தென் ஒன்ஸ் அது வந்து குவானாஸ் எல்லாமே குவானா எல்லாமே
காலியாயிருது. அதுக்கப்புறம் ஃபார்மிங்கில் வந்து பாஸ்பரஸ் வந்து ராக் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ராக்கை வந்து ஒரு சல்ஃபியூரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ண பிறகு தே ஃபார்ம் த பாஸ்போரிக் ஆசிட், அந்த பாஸ்போரிக் ஆசிடை எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஹியர் யூ ஆர் யூசிங் a sulfuric acid. But in case of microbial system, the same rock can be dissolved by an organic acid that is being produced by a bacteria. So the sulfuric acid production is itself, it needs a lot of fossil fuel burning. But here the use of organic acid, வந்து நீங்க வந்து பெருசா வந்து fossil fuel you are not very much dependent, but you are going to depend only on ATP, நம்ம energy that is being renewable energy that is being produced by the microbes utilizing the organic waste. That's Phosphabacter பண்ணும். Phosphabacter that will colonize in the soil zone and it will secretes organic acids in and around the soil. அந்த சாயில் இருக்கக்கூடிய ராக்ஸ்ல இருக்கக்கூடிய பாஸ்பரஸை இதை டிசால்வ் பண்ணி இது வந்து கொடுக்கும் ராக் பாஸ்பேட். Same thing for potash. Now we have Indian soils are always rich in potash, but the problem is that its availability, it gets fixed up. The mobility of potash is very much low. So இன்னைக்கு அதையும் அட்ரஸ் பண்றதுக்கு we have some of the microbial culture called some Crore aurantias. இந்த Crore aurantiasங்கிற கல்ச்சர்ஸ் வந்து நம்ம சாயில ஏற்கனவே இருக்கக்கூடிய ரிச் பொட்டாஷை வந்து திரும்ப சொலிபிளைஸ் பண்ணி திரும்ப அதை வந்து பிளான்ட்ஸ்க்கே கிடைக்க வைக்குது. ஸோ இதனால என்ன பெரிய பிரச்சனை தவிர்க்குதுன்னா, we have plenty of potash now already existing in our soil. Why do we want to transport it from a far off place from Russia? இங்கிருந்து நம்ம வந்து ஏன் அதை இம்போர்ட் பண்ணணும்? கனடாலேருந்து இம்போர்ட் பண்ண தேவையில்லை. We have a potash already in our soil. So if we have some microbe that could dissolve those potash and mobilize those potash பண்ண முடிஞ்சதுன்னா it will be well and good. ஸோ இந்த ரோலை தான் வந்து இது பண்ணுது. ஸோ லைக் தட் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மைக்ரோபியல் ரோல்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம கெமிக்கல்ஸ்லையும் பார்த்தோம்னா கார்பன் டெசின் அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு சூடோமோனாஸ், அப்புறம் பேக்கடோமோ ரிப்ளேசஸ் காப்ராக்சிக் குளோரைடு, இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் வந்து இது பண்ணுறதுக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல், இது எல்லாமே தே ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான், இது எல்லாமே ரெனியூபிள் எனர்ஜியை வந்து இது பண்ணுது. So like that we are producing so much of microbes. We are producing here about 13 different types of microbial thing in our laboratory. Each microbe has its own role. Some has nutrition, some help in pest management, some in disease management, and some in stress management. நிறைய ஒவ்வொரு மைக்ரோபோட ரோலும் நிறைய வந்துக்கிட்டே இருக்கு. டே பை டே, இயர் பை இயர் மொத்தமாக நிறைய ஃப்ரம் ரிசர்ச் நம்பர் ஆஃப் மைக்ரோப்ஸ் ஆர் கம்மிங். ஈவன் TNU now they have come up with one excellent microbe ஒரு ட்ரவுட் டாலரன்ஸ் இருக்கும். அப்புறம் இப்போ இந்த ரீசெண்டாக வந்து இன்னொரு ஒரு ட்ராக்டோமால ஒரு ஸ்பீசிஸ் ஒன்று. ஸோ இன்னோவேஷன்ஸ் ஆர் ஹேப்பனிங் லாட் இன் த மைக்ரோபியல் ஃபீல்ட். So in the innovations நடக்க so it became possible for us to move towards a climate smart farming where we can use a renewable energy for in our farming activity and reduce the usage of fossil fuel. இதுதான் நம்ம வந்து that we can achieve using associated biodiversity. Okay. So now coming to the microbial biofertilizers, just wanted to highlight some of the important things. The microbial biofertilizers அப்படிங்கிறது ஒரு 30 years back வந்து it was ஒரு இந்த டெக்னிக் தெரிஞ்சவங்க மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. இன்னைக்கு மோஸ்ட் farmers are doing this biofertilizer production. In Virudhunagar, in our place, there are 2 farmers group, they are producing biofertilizers. So இது வந்து இப்போ பார்த்தோம்னா this technology as something come out like ஒரு ஆடு வளர்க்குறது மாடு வளர்க்குறது மாதிரி இது வந்து ரொம்ப இதாகிடுச்சு. கோழி வளர்க்குற மாதிரி ஃபார்மில் வந்து மைக்ரோபியல்ஸ் வளர்க்குற ஒரு லெவலுக்கு மக்கள் வந்துட்டாங்க. ஸோ இது என்ன பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன வேணும் அப்படின்னா, we are going to handle a living thing. We are going to rear a living thing that is not visible to our naked eye. அப்போ இதில் வந்து என்ன சேலஞ்ச் அப்படின்னா,
இது வந்து நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாத நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய சேலஞ்ச். அப்ப இதை வந்து என்ன மெத்தடாலஜியில் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் தான். தே யூசிங் சீரியல் டெலியூஷன் டேக்கிங் கவுண்ட் அதுதான் யூஸ் பண்ணுறோம். இதை பற்றி கொஞ்சம் ஈவன் இன் அவர் லெபரட்டரி பீப்புள் ஹூ ஹேவ் நோ எக்ஸ்போஷர் டு மைக்ரோபியல் டெக்னிக்ஸ் ஆர் டூயிங் திஸ் திங் இன் எக்ஸலன்ட் மேனர். இது ஒரு சின்ன ஸ்கில் தான். சொல்லி கொடுத்துட்டோம்னா எல்லாருமே செஞ்சிடலாம். ஸோ ஜஸ்ட் லைக் ஒரு நம்ம எப்படி மற்ற லிவிங் திங்ஸை வளர்க்குறோமோ அதே மாதிரி இதையும் வளர்க்குறதுக்கான ஸ்கில்ஸை ஈஸியாக வந்து எல்லாருமே வந்து கற்றுக்க முடியும். என்ன யூ சி யூ டேக் ஹவு டு க்ரோ எஸ் மைக்ரோ சீரியல் டெலியூஷனில் என்ன பண்ணுறோம்? So you take a sample. Sample might be having 1 crore of cell. ஒரு கோடி செல் இருக்கலாம். அதில் 1 கிராம். இது you are diluting it in 10 ml. So what it means that each 1 ml will be having some 10 lakh cells. ஒரு ml எடுத்து பார்த்தோம்னா அதில் 10 lakh cells. So contributing 10 ml இந்த 10 ml வந்து added this 1 crore cells நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. So next we are taking up 1 ml from this thing. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இதில் இருந்தது 1 ml மட்டும் எடுக்கிறப்ப 10 lakh cells மட்டும் இந்த 1 ml வரும். அது இங்கே உள்ள டைல்யூஷன் வந்து 10 ml பண்ண உடனே இந்த 10 ml-க்குள்ளேயும் 10 lakh இருக்கும். ஸோ இதிலேருந்து 1 ml எடுத்தோம்னா யூ வில் பி டேக்கிங் ஒன்லி 1 lakh cell. ஓகே, ஸோ ஹியர் 10 ml, இதுலேருந்து 1 lakh-லேருந்து எடுக்கணும் 10,000, here 1000. The next dilution if you go for it will be a 100, then 10. ஸோ அட் ஃபைனல் பாயிண்ட் நீங்கள் வந்து 1 crore செல் 1 கிராமில் இருந்ததை வந்து நீங்கள் வந்து டைல்யூட் பண்ணி யூ வில் பி ஹேவிங் இன் 1 ml வந்து ஒரு 100 செல்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு லாஜிக்கலாக நீங்கள் டைல்யூஷன் பண்ணிடுவீங்க. இப்போ இது வரைக்கும் இந்த டைல்யூஷன் பண்ணாலும் உங்கள் கண்ணுக்கு தெரிய போகிறதில்ல. அப்போ எப்படி தான் கண்ணுக்கு தெரிய வைக்கிறது அப்படின்னா, யூ ஹேவ் டு கோ ஃபார் அ பிளேட்டிங். இப்போ பிளேட்டிங்னா யூ ப்ரிப்பேர் சம் ஃபுட் அண்ட் ஆடிங் த அந்த 1 ml ஆட் பண்ணுறோம். ஸோ த ப்ராபபிலிட்டி இஸ் தட் திஸ் இது வந்து பிளேட்டில் வந்து ஸ்கேட்டர்டாக போய் பிளேஸ்மெண்ட் ஆகுது. ஸ்கேட்டர்டாக பிளேஸ்மெண்ட் ஆகிறப்ப ஒரு செல் இங்கே இருக்கும், இங்கே ஒரு செல் இருக்கும், இங்கே ஒரு செல் இருக்கும். ஸோ ஃபைனல் டெலியூஷன் வில் பி ஹேவிங் ஒன்லி 10 cells. ஸோ தட் வி அந்த மாதிரி நம்ம செல் டெலியூஷன் பண்ணியிருக்கோம். இந்த 10 cells-ல் வந்து இங்கே ஒன்று க்ரோ ஆகும், இங்கே ஒன்று க்ரோ ஆகும், இங்கே ஒன்று. ஸோ ஆஸ் லாங் அஸ் இட்ஸ் இன் சிங்கிள் செல் இட் மே நாட் பி விசிபிள் டு அவர் நேக்கட் ஐ. But the single cell will multiply and form a colony. ஒரு single cell இருந்து அப்படியே multiplication ஆக it will form a colony. The colony will be visible to our naked eye. The colony-யோட கேரக்டர்ஸை பொறுத்து கேரக்டர்ஸை ஸ்டடி பண்ணியே நம்ம வந்து இந்த மைக்ரோப் தான் வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடலாம். ஸோ ஹியர் வி ஆர் கிவிங் ஒன்லி மோஸ்ட்லி டிஎன்ஏவிலேருந்து ஒரிஜினல் பேரண்ட் கல்ச்சர்ஸ் கொடுத்துட்றாங்க. அதிலேருந்து தான் இவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இதிலேருந்து ஸ்க்ரீனிங் ஐசோலேஷன் இது எல்லாமே ஈஸியாக வந்து farmers can do even without any microscope. பண்றாங்க சிம்பிளா இது மக்கள் இருந்தா போதும். ஒரு என்ன ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்னா, யூ ஹேவ் டு ஆப்ரேட். ரெண்டு ஆப்ரேஷனல் ஸ்கில்ஸ் தேவைப்படுது. யூ ஹேவ் டு நோ அந்த ஃபுட் ப்ரிப்பரேஷன் ஃபார் தட் க்ரோயிங் அந்த மைக்ரோபை ரேர் பண்ணக்கூடிய தேவையான ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண போகிறதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் லைக் நீங்கள் ஒரு கோழி வளர்க்குறோம், ஆடு வளர்க்குறோம், மாடு வளர்க்குறோங்கிற மாதிரியே தான் சேம் திங். இதுலேயும் அப்படியே தான் நம்ம வந்து ஒரு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. பட் ஆனால் இதில் ஒரே ஒரு சேலஞ்ச் என்னென்னா, இந்த ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டை வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கிற அந்த அசோஸ்குலர் மைக்ரோப் தான் சாப்பிடுமா சாப்பிடாதாங்கிறது தெரியாது. அதுதான் நம்மளோட ஒரே சேலஞ்ச். மற்ற ஒரு லிவிங் திங்ஸை நீங்கள் ஒரு ஆடோ மாடோ வளர்த்தோம்னா நம்ம ஃபுட்டை வச்சோம்னா நமக்கு தெரியும், இந்த இதுதான் ஆடு மாடு தான் சாப்பிடுது அப்படிங்கிறது தெரியும். பட் ஆனால் இங்கே நீங்கள் ஃபுட்டை ப்ரிப்பரேஷன் பண்ண உடனே அதில் வந்து வேறு மைக்ரோப்ஸ் வளரலாம், வேறு எது எடுத்துக்கலாம். ஏன்னா மைக்ரோப்ஸ் ஆர் யூபிகிட்டஸ் எல்லா இடத்துலையும் இதாகும். அப்போ இதில் ஒரே ஒரு ஸ்கில் தான் இருக்குது. வாட் இஸ் த ஸ்கில் இஸ் தட் காட்டன் பிளக். ஹவு யூ பிளக் எஃபெக்டிவ்லி. காட்டன் பிளக்கிங் பண்ணுறதுல தான் உங்களுக்கு இது எப்படி இருக்குது. வாட் டஸ் இட் டஸ்? இது சிம்பிள் நம்ம பண்ணுற அதே மாதிரி மாஸ்கிங் மாதிரி தான். இட் ப்ரொவைட்ஸ் அ பேரியர். இட் ஆக்ட்ஸ் அ பேரியர் to prevent microbes entering உள்ளுக்கு ஃப்ரீயாக உள்ள என்ட்ரு ஆக இங்கே ஒரு ஃபிசிக்கல் பேரியர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ வி ப்ரிப்பேர் அ ஃபுட் அண்ட் ஸ்டெர்லைஸ் இட். அப்போ ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, கில் பண்ணிடுறோம், எல்லா மைக்ரோஆர்கனிசம்ஸை கில் பண்ணிட்டு தென் கோ டு த லேமினார் ஃப்ளோ சேம்பர். இங்கே ஃபுட் எல்லாமே கில் ஆகிடுச்சு.
ஸோ இந்த ஃபுட்டில் வந்து எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் இருக்காது. ஸோ யூ ஹவ் க்ளோஸ்ட் இட் வித் காட்டன் ஃபிளாக், தென் யூ ஆர் கோயிங் டு ஓப்பன் இட் இன் ஒன்லி இன் லேமினார் ஃப்ளோ சேம்பர். இந்த மாதிரியான ஒரு செட்டப் வந்து ஒரு க்ரோத்தில் இருக்கிற இடத்துல நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, இட் இஸ் கோயிங் டு இந்த இடத்துக்குள்ள இந்த ஃபெசிலிட்டியில் யூ வில் பி ஓப்பனிங் அப் திஸ் cotton pack and you are inoculating the microbial cultures, then the microbes will start growing. அவ்வளோதான், சிம்பிள் திங். ஸோ இந்த இதில் வளர்ந்தது, that is a liquid formulation of microbials. You will be adding some stabilizers and cell protectants, இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா அதோட செல்ஃப் லைஃப் நம்ம கூட்டிக்கலாம். It all comes into the commercial effect, glycol, these are all things that செல்லை வந்து உடனே டெசிகேட் ஆகாமல், இல்லை அந்த லைட்டிக் ஸ்டேஜுக்கு போக விடாமல் அதை ப்ரிவெண்ட் பண்ணி செல்ஸ் வந்து பாப்புலேஷன்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணி டில் இட் ரீச்சஸ் த ஃபார்மர்ஸ் ஃபீல்டு வரைக்கும் இதை ஃபார்முலேஷன் பண்ணுறதுக்கு இது பண்ணிக்கிறது. ஸோ பட் ஆனால் பேசிக் இதுதான், யூ ஆர் ஜஸ்ட் க்ரோயிங் மைக்ரோ யூசிங் சம் ஃபுட். ஆல்ரெடி அந்த ஃபுட்டை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், அதுக்கு என்ன ஸ்கில் வேணுமோ அவ்வளோதான். இதுதான் பயோஃபர்டிலைசர், நத்திங் மோர் தேன் தட். ஓகே, இதை நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டீங்க. பட் ஆனால் ஒரு ஆடு மாடு வளர்க்குற மாதிரி இது வந்து அவ்வளோ லேஸு கிடையாது. இதை வந்து நீங்கள் cannot go this handling a living thing, கணக்கு தெரியாத லிவிங் திங் நீங்கள் இது பண்ணுறப்ப, சின்ஸ் இட்ஸ் பீங் யூஸ் இன் அக்ரிகல்ச்சர், இதில் வந்து நிறைய சட்டங்களும் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பயோஃபர்டிலைசர், கமர்ஷியல் பயோஃபர்டிலைசர், யூ ஷுட் நோ வாட் ஆர் ஆல் த ஆக்ட்ஸ் தட் வாஸ் கோயிங் டு கவர்ன் யுவர் கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸ், அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். திஸ் பயோஃபர்டிலைசர் பார்த்தோம்னா இந்தியா தான் வந்து கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. மற்ற கண்ட்ரீஸை விட இந்தியாவில் தான் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் ஒரு லீகல் சிஸ்டம் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு ஃபார் பயோஃபர்டிலைசர் மைக்ரோப்ஸை வந்து இது பண்ணுறதுக்கு. ஈவன் லீகல் டெஃபனிஷனே கொடுத்துருக்காங்க. ஆஸ் பர் திஸ் fertilizer control order, this is the legal definition for biofertilizer. இதுதான் biofertilizer. What is a biofertilizer? They have given a legal definition. The product that containing a carrier-based solid or liquid living organism which are agriculturally beneficial in terms of iodine fixation, phosphorus solubilization or nutrient mobilization to increase the productivity of soil. இதை பார்க்குறப்ப இதில் வந்து ரொம்ப எலாபரேட்டாக கவர் பண்ணிடுறாங்க. எப்படின்னா, டு இன்க்ரீஸ், இதில் வந்து நியூட்ரியன் மொபிலைசேஷன் அப்படின்ட்டு ஒரு ஜென்ரலிஸ்டிக்காக கொடுத்ததுனால இதில் வந்து நிறைய இதோட ஆக்டோட ரீச் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஏன்னா வெறும் நைட்ரஜன் பாஸ்பரஸ் சொலிபிலைசேஷன் அப்படிங்கிறதோட நிப்பாட்டலை, பட் கிவன் அஸ் அ நியூட்ரியன்ட். ஸோ இட் மீன்ஸ் இட் கவர்ஸ் ஆல் த நியூட்ரியன்ஸ். நியூட்ரியன்ஸும் கவர் ஆகுது. ஸோ இட் கம்ஸ் அண்டர் த ஃபெர்டிலைசர் கண்ட்ரோல் ஆர்டர். ஃபெர்டிலைசர் கண்ட்ரோல் கம்ஸ்ன்றது ஈஸி ஆக்ட். இன்னைக்கு ஒரு பெரிய இது என்னன்னா, அக்ரிகல்ச்சரில் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஈஸி ஆக்டை விட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க இப்போ லேட்டஸ்ட் வந்த ஃபார்ம் பில்ஸில். பட் ஆனால் இந்த பயோஃபர்டிலைசர் இஸ் அண்டர் ஈஸி ஆக்ட். இது வந்து ஒரு பெரிய ட்ராஜடி. இட் ஹேஸ் டு சம்பவம் ஹேஸ் டு இது ஹைலைட் பண்ணி இதை வந்து ஈஸி ஆக்ட்லேருந்து பயோஃபர்டிலைசர் ஹேஸ் டு கம் அவுட் ஈஸி ஆக்ட். ஸோ these are all the quality parameters already be laid down இந்த அந்த ஆக்ட் படி இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கிளியராக ஒரு 7 parameters-ம் லே பண்ணி. இது மாதிரி இந்தியன் இதில் மாதிரி மற்ற கண்ட்ரீஸில் எங்கேயுமே வந்து இந்த அளவுக்கு எலாபரேட்டாக ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் பேராமீட்டர்ஸ் வந்து பயோஃபர்டிலைசர்ஸில் கிடையாது. இந்தியன் இதில் தான் வந்து ரொம்ப இதாக இருக்கும். அதே மாதிரி சிஸ்டமேட்டிக்காகவும் இருக்கும். நீங்கள் ஒரு யூ வில் பி ஹேவிங் குவாலிட்டி கண்ட்ரோல் லேபும் வந்து ஃபார் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பயோஃபர்டிலைசர்ஸ் வி ஹேவ். அதுவும் கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபை பண்ண லேபரட்டரிஸ் இருக்கும். அதுலேயே வந்து இப்போ ஃபர்டிலைசர் இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்கும். அந்த ட்ரா த சாம்பிள்ஸ் அந்த ஆக்ட் இஃப் அது மாதிரி இல்லை அப்படின்னா அதுக்கு அந்த ஆக்ட் படி அந்த ஃபர்டிலைசர் கண்ட்ரோல் ஆர்டர் 1985 படி அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் படி பயோஃபர்டிலைசர்ஸ் இல்லாமல் they சார்ஜ் யூ ஆக்டில் என்னென்ன இது இருக்கோ இது அதை வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே, பட் ஆனால் இட்ஸ் ஆல் தி திங்ஸ். இது வந்து இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ் திங் பயோஃபர்டிலைசர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது இன்ட்ரெஸ்டிங் 20% CAGR அக்யூமுலேட்டிவ் ஆனுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறது 20%. ஸோ இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டச் பை 2025 30,000 crore வந்து போகுங்கிறாங்க. இது வில் பி ரைசிங் தான் சொல்கிறாங்க. பயோஃபர்டிலைசர்ஸோட மார்க்கெட் வந்து இனிமேல் வந்து இனி வர்ற காலத்தில் வந்து அவேர்னஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆக போகுது மக்கள்கிட்ட. ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததை விட இனிமேல் வர காலகட்டத்தில் வந்து எனர்ஜி ஸ்மார்ட் ஃபார்மிங், கிளைமேட் ஸ்மார்ட் ஃபார்மிங் அப்படிங்கிறது வந்து இன்னும் பெரிய லெவலில் போகும். ஃபர்டிலைசர்ஸ்க்கு வந்து நியூட்ரியன் ஃபர்டிலைசர்ஸ்க்கு வந்து எல்லா கவர்மெண்ட்ஸும் வந்து சப்சிடிஸ்லாம் வந்து தே வில் பி கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. இட்ஸ் ஆல்ரெடி பீங் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் இதாக ஆரம்பிச்சிருச்சு. யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு பார்த்தீங்கன்னா
spending more than 3 lakh crores for promoting sustainable farming systems. அந்த மாதிரியான இது அந்த அளவுக்கு ஃபண்டிங் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ். ஸோ குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்சு இதெல்லாம் வந்து இந்த பயோஃபர்டிலைசர் மார்க்கெட்டை வந்து ட்ரெமெண்டஸாக இனிமேல் இடத்துல இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஸோ த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் பயோஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஹை. பட் ஆனால் ஒன் ஆஃப் த சேலஞ்ச் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, in India produces we have a very huge human resource and skilled manforce to utilize the microbes. The microbes utilize பண்ணக்கூடிய skilled manforce வந்து நம்ம இந்தியன்ல வந்து நிறைய இருக்கு. எல்லாம் நிறைய காலேஜஸ் வந்து they are teaching microbiology. Not only in agriculture college, but even in science காலேஜஸ் வந்து இன்னைக்கு வந்து நிறைய மைக்ரோப்ஸ் பற்றி இது பண்ணுறாங்க. நிறைய அவங்களுக்கும் அந்த இது வந்து இருந்தாங்க. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆல் திஸ் ஆக்ட்ஸ் இதில் யூஸ் பண்ண கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆக்ட் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது. அதனாலேயே வந்து யாருமே இந்த ஃபீல்டுக்குள்ளே வரமாட்டுறாங்க. ஏன்னா இதில் வந்து ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஒரு பெரிய இதோ தேவையில்லை. ஈவன் திஸ் ஏன்னா இவ்வளோ பெரிய ரெவன்யூ வரக்கூடிய ஒரு இதில் வந்து இவ்வளோ ஸ்கில் ஃபோர்ஸ் இருக்கிறவங்க நம்ம நிறைய பேர் எம்ப்ளாய்மெண்ட்டும் எடுத்துக்க முடியும். பட் ஆனால் ஆக்ட்ஸ்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு கன்க்ளூசிவான இது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஆஃப் த ட்ரைகோடர்மா, சூடோமோனாஸ் அண்ட் ஆல் கிளப்ட் அண்டர் இன்செக்டிசைட் ஆக்ட் 1968. ஏர்லியராக சொன்னேன், உங்கள் அசோசியேஷன் பாசோவெட்டெல்லாம் வந்து ஃபர்டிலைசர் கண்ட்ரோல் ஆர்டரில் இருக்குது. அதே மாதிரி இது பார்த்தோம்னா இன்செக்டிசைட் ஆக்டில் இருக்குது. இந்த இன்செக்டிசைட் ஆக்டில் வச்சுக்கிட்டு நம்ம ட்ரைகோடர்மாவை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு பயோகேஸ் பிளான்ட் ஒருத்தர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேஷன்ஸை கொடுக்குற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கான இதுதான் இந்த ட்ரக்கோனியன் ஆக்ட் தான் இன்செக்டிசைட் ஆக்ட் 1968. நீங்கள் ஒரு இன்னைக்கு மைக்ரோப்ஸ் வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும், ஒவ்வொரு ரிசர்ச் ஸ்டேஷன்லையும், ஒவ்வொரு ரிசர்ச் சயின்டிஸ்ட்டும் ஒரு நாட் மோர் தென் ஒரு 50 to 100 germ plasm they have identified, but none of them reaches the farmer's field. எல்லாமே ஃப்ரீசர்ல தான் தூங்கிட்டு இருக்கு. இது என்ன ஒரு பிரயோஜனமே இல்லை. ஸோ ஆல் தீஸ் மைக்ரோப்ஸ் தட் ஹஸ் பீன் ஐடென்டிஃபைட் பை ஸ்பெண்டிங் த கவர்மெண்ட் ஃபண்டிங், ரிசர்ச் ஃபண்டிங்ல இருந்தது எல்லாமே வந்து இட் ஹேஸ் டு கம் டு த farmer's field. இட் ஷுட் நாட் லேட் இன் த ரெஃப்ரிஜரேட்டர். இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, டியூ டு சம் ஆஃப் த ட்ரக்கோனியன் ஆக்ட்ஸ். இந்த ஆக்டை ரிமூவ் பண்ணிட்டு we are not talking about quality can be controlled by some other thing. We are not, but the act இதை வந்து இந்த ஆக்ட்ல உள்ள கொண்டு வர்றது வந்து இட்ஸ் நாட் an advisable. So I think I have given you some clear idea about what the biofertilizers and all these things. And if there is an open session for any you have anything to share, you can come and chat and put up the thing in a chat box and see it. Thank you very much. It is open for discussion. The students can ask questions. Okay, if there is no question, we can move on. Sir, the potash mobilizing bacteria. Potash mobilizing bacteria, we are using bacillus, sir.
The culture is Brachuria. Criteria orange, yes. There are number of cultures. Potash solubilization நிறைய கல்ச்சர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. நிறைய ஒவ்வொரு ரிசர்ச் லேப், ஒவ்வொரு ரிசர்ச் குரூப்பும் நிறைய மைக்ரோப்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பட் வி ஆர் யூசிங் த Criteria oranges that is we sourced it from நேஷனல் சென்டர் ஃபார் ஆர்கானிக் ஃபார்மிங் கசியாபாத். அதுதான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி நிறைய கல்ச்சர்ஸ் நிறைய இதுல இருந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் இதை பற்றி ஒரு ஒரு டேட்டா பேங்க் இருந்ததுன்னா ஒரு இந்த இண்டஸ்ட்ரி வந்து இன்னும் நல்லா இதாகும். The sulfur oxidizing microorganisms say. எஸ். கல்ச்சர் பண்ற ப்ரொசீஜர் வந்து ஒவ்வொரு மைக்ரோ ஆர்கானிசத்துக்கும் வேரி ஆகலாம். பட் ஆனால் ஆக்டிவிட்டி எல்லாமே ஒரே மாதிரி தான். ஒன்லி திங் தட் we want to have a fixed potash has to be mobilized. இம்மோபிளாக இருக்கிறத வந்து மொபிலைஸ் பண்ணி கிளே காம்ப்ளெக்ஸில் ஃபிக்ஸ் ஆனதை வந்து நம்ம மொபிலைஸ் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு எந்த மைக்ரோப்ஸ் என்ன யூஸ் ஆகுதோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Other than biofertilizer, biocontrol agents, what are the other products that you are producing? We are using some natural resources as யூஸ் பண்ணுறோம். நேச்சுரல் ரிசோர்ஸஸ்னால் நாங்கள் நிறைய மைண்ட் மினரல்ஸ் நிறையா டீல் பண்ணுறோம். மைண்ட் மினரல்ஸ் அஸ் ஃபார் ஆர் யூஸ்ட் இன் ஆர்கானிக் ஃபார்மிங் டைரெக்டாக. மைண்ட் மினரல்ஸ் ப்ளஸ் மைக்ரோப்ஸ் இந்த இந்த இதில் இந்த அப்ரோச் தான் நாங்கள் மேக்ஸிமம் பண்ணுறோம். ஒன்று எதை வி கோ ஃபார் மைக்ரோப்ஸ் ஃபார் எர்த்வொர்ம்ஸ் வி மல்டிப்ளை எர்த்வொர்ம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். வி ஹாவ் அ dairy farm, we have a cattle, poultry. So these are all the biodiversity. We are using all the biodiversity in our work. இந்த biodiversity மூலமா ஒரு அக்ரிகல்ச்சர் இது பண்ணி we can do farming அப்படிங்கிறத வந்து ஒரு மாடல் ஃபார்மாக இங்கே வச்சிருக்கிறோம். ஸோ farmers used to visit and learn the importance of natural resource and biodiversity. தெரிஞ்சுட்டு பண்ணலாம். Sir, you have mentioned about the waste decomposing microbes, sir. Yes. So that what are the consortiums, microbes available in that consortium, sir? Mixed consortium. It's only a mixed consortium. It has cellulolytic, hemicellulolytic, and all the microbial filters, and some actinomyces and the bacillus. So it is a varies from manufacturer to manufacturer. Some use cellulolytic culture, some use for lignolytic. It depends upon the waste you modify the culture composition also. If it is going to be distillery effluent waste, you are using going to use it for composting, then the microbial culture will be different. And if you are going to use coir and something like material, the microbial composition will be different. So depending upon the waste that you are going to use, the microbial composition can be varied. But generally, we give it here for the farmers. Mostly, we'll be having a trichodoma will be more than sufficient for composting the straw waste. Okay, sir. Thank you. Thank you. Thank you very much for your presentation. Thank you.